ஒருமுறை சிவன் கோவிலுக்கு ஆடைகள் தைத்து எடுத்து வந்து கொடுப்பவர் கோவில் பூசாரியிடம் சிவனின் ஆடைகளை கொடுத்துவிட்டு அங்கே கொடுக்கப்படும் பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டு விட்டு அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்லலாம் என்று ஓய்வெடுத்தார். பிறகு அங்கேயே மண்டபத்தில் அசந்து தூங்கிவிட்டார். கண் விழித்து பார்த்தவருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. கோவில் நடை சாத்தப்பட்டு காரிருளில் தனியாக மாட்டிக்கொண்டார். வெளியேற வழியின்றி தவித்த அவருக்கு திடீரென கருவறைக்குள் இருந்து மெல்லிய குரல் கேட்டது. பயந்து கொண்டே சென்று கருவறையின் சாவி துவாரம் வழியாக எட்டி பார்த்தார். அங்கே சாட்சாத் சிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருந்தனர். சிவபெருமான் தேவியிடம் ஒரு சிக்கலான விடுகதையை போட அதற்கு விடை தெரியாமல் தேவி திகைத்து நின்றார். இதை கவனித்த பக்தர் அந்த விடுகதையையும் அதன் பதிலையும் மனதில் குறித்துக் கொண்டார். விடிந்ததும் கோவில் திறக்கப்பட்டது. நேராக அம்பாள் சிலையிடம் சென்றவர், தாயே, நேற்று ஈசன் கேட்ட விடுகதைக்கு இதுதான் விடை என்று காதோடு சொன்னார். நடந்ததை அறிந்த சிவபெருமானுக்கு கடும் கோபம் வந்தது. தேவ ரகசியத்தை ஒட்டு கேட்ட நீ இனி மனிதனாக இருக்க தகுதியற்றவன் என சாபமிட்டார். அந்த நொடியே அவர் வேதாளமாக மாறி முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கவிடப்பட்டார்.